பழைய பாஷாவா வேண்டிய நிலைமையை கொண்டாந்துடாதீங்க. சரியா? நான் சைதாப்பேட்டையில் என்ன இருந்தேன், எப்படி இருந்தேன், என்ன பண்ணிட்டு இருந்தேன் தெரிஞ்சுது பாரு. குடும்பமே ஆடிடும். போடா. இன்னும் 1 மணி நேரத்தில் உனக்கு ஒரு ஃபோன் வரும். உங்க அம்மாவை திருப்பி கூப்பிடுவாங்க. எதுக்கு? அந்த மடக்குளம் மாடசாமி ஆத்துல மதக்கறான்ட்டு. நீ வேற காமெடி பண்ணிட்டு தெரியாதனா? காமெடி உனக்கும் அந்த சண்டைக்கு சம்மதமே கிடையாது. சீரியஸாவே பார்க்க மாட்டீங்களா நீங்க எல்லாம்? என்னைய வந்து காமெடி பீஸாவே நினைச்சிட்டீங்களா? பின்ன பார்த்தால்னா ரவிராஜ் காமெடி பண்ணி தானே பார்த்திருக்கீங்க. கொஞ்சம் காமெடி பண்ணா வில்லன்றதே மறந்துடுவீங்களே. திரும்ப வில்லன் பண்ண ஆரம்பிச்சேன்னு வைய தாங்க மாட்டீங்க. வில்லத்தனம் பண்ணி பார்த்தது இல்லையே. பாத்தீங்க குடும்பமே தாங்க மாட்டீங்க. என்னம்மா, என்ன இவ்வளவு அவசரமா கால் பண்ணிருக்க? இப்ப எதுக்கு கத்திட்டு இருக்க? என்ன சண்டையா? எங்க வீட்டு பக்கத்துல இருக்கிறாளா? என்ன அவங்களுக்கு உனக்கு என்ன பிரச்சனை? மரத்தோட இலை விழுந்து அப்பாவை கை வாங்கிட்டானா? என்னம்மா சொல்ற? என்ன நடக்குது அங்க? கை வாங்குற வரைக்கும் நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நீங்களும் எதுக்கு இருக்கீங்க அங்க? மத்ததுக்கெல்லாம் வாய் பேசுறீங்கல்ல. ஆனா கொஞ்சம் கூட உங்களுக்கெல்லாம் சூடு சொரணையே இல்லை. எவனோ ஒருத்தவன் அப்பாவை கை ஓங்குவான், நீங்க அப்படியே பார்த்துட்டு இழிச்சு நின்னீங்களா? அப்ப நானே எதுக்குமா இருக்கேன்? 2 ஆம்பளை பிள்ளைங்களை சிங்கக்குட்டி மாதிரி பெத்து வச்சிருந்தியே, அவனுங்களாம் என்ன பண்றாங்க? தடி மாடுங்க. வெறும் சோத்த என்ன ஒண்ணும் இல்லப்பா. நல்லா சோத்த வடிச்சு கொட்டுறல்ல, சும்மா பாத்துட்டு விட்டானுங்களா அப்பா கை உங்கத்த பாத்துட்டு? நேரம் நான் அங்க இருந்ததுன்னா என்ன நடந்திருக்கும் தெரியுமா? இவன் வேற உனக்கு என்ன பிரச்சனை? என்ன அப்படியே தித்திருவியா? ஆள் யாருன்னு மட்டும் சொல்லு, அவனை மசுக்கு நசுக்கு நசுக்கி தூக்கி எறிஞ்சிடுறேன். போ வேலையை பார்த்துட்டு சொல்லு. இங்க வெட்டி முண்டம் வீணா போன தண்டம் ஒண்ணு இருக்குல்ல, அது கேக்குது கேள்விய. மாப்பிள்ள அப்படியே மாப்பிள்ளன்னு சொல்லு. ஒண்ணுத்துக்கும் யூஸ் இல்லாத மாப்பிள்ள. இப்ப எதுக்கு சிரிச்சிட்டு இருக்க? என்ன சொன்ன? என்ன சொன்ன? ஹலோ, நான் பிரச்சனை அப்படியே தீர்த்து வச்சிருவீங்களோ? பிரச்சனை தீர்த்து நீ என்ன பிரச்சனை சொல்லிட்டு அப்படி என்ன பண்ணுவ நீ? அங்க கட் பண்ணு. மா இவன் ஒருத்தன் வந்துட்டு உயிரை எடுத்து. ஒரு நிமிஷம் இரு. நீ பண்ணு. இருமா கூப்பிடுறேன். தலைவலி வந்துருச்சு. அத்தை நான் உங்களை கூப்பிடுறேன். அத்தை இன்னொரு 5 நிமிஷம் உங்களுக்கு நான் கால் பண்ணுறேன். பை பை. போனா கொடு. என்ன சொல்ல? என்ன பிரச்சனை? உங்க அப்பா மேல கை வச்சிட்டானா? யாரு? அந்த பக்கத்து வீட்டுக்காரனா? அந்த மடக்குள்ள மடசாமி தானே? ராதா, 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிருந்தேன்னு உனக்கு தெரியாது. நான் கூட வாழ்ந்தது மட்டும் தானே தெரியுது. அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிருந்தேன் தெரியுமா? தெரியாது. பழைய பாஷாவா வேண்டிய நிலைமையை கொண்டாந்துடாதீங்க. சரியா? நான் சைதாப்பேட்டையில் என்ன இருந்தேன், எப்படி இருந்தேன், என்ன பண்ணிட்டு இருந்தேன் தெரிஞ்சுது பாரு. குடும்பமே ஆடிடும். போடா. இன்னும் 1 மணி நேரத்தில் உனக்கு ஒரு ஃபோன் வரும். உங்க அம்மாவை திருப்பி கூப்பிடுவாங்க. எதுக்கு? அந்த மடக்குளம் மாடசாமி ஆத்துல மதக்கறான்ட்டு. நீ வேற காமெடி பண்ணிட்டு தெரியாதனா? காமெடி உனக்கும் அந்த சண்டைக்கு சம்மதமே கிடையாது. சீரியஸாவே பார்க்க மாட்டீங்களா நீங்க எல்லாம்? என்னைய வந்து காமெடி பீஸாவே நினைச்சிட்டீங்களா? பின்ன பார்த்தால்னா ரவிராஜ் காமெடி பண்ணி தானே பார்த்திருக்கீங்க. கொஞ்சம் காமெடி பண்ணா வில்லன்றதே மறந்துடுவீங்களே. திரும்ப வில்லன் பண்ண ஆரம்பிச்சேன்னு வைய தாங்க மாட்டீங்க. வில்லத்தனம் பண்ணி பார்த்தது இல்லையே. பாத்தீங்க குடும்பமே தாங்க மாட்டீங்க. போனா போதுன்னு நான் வந்து என்னுடைய 5 புலங்களையும் அடக்கி வச்சிருக்கேன், கண்ட்ரோல்ல கொண்டு வந்திருக்கேன். இல்லைன்னு வச்சுக்கா, இந்த நரம்பு அப்படியே மேலே ஏறி என் காது கிட்ட வந்து என் மூளைக்கு பாஞ்சுதுன்னு வையே, உங்க மொத்த குடும்பம் ஜோலியா முடிஞ்சிச்சு. ஹலோ, என்ன பண்ணிட்டு இருக்க? சொல்லு. இங்க யாரும் நீ பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணு. உன் காதுக்கு வரதுக்கு முன்னாடியே என் காதுக்கு வந்துருச்சு. அந்த மடக்குள்ள மாடசாமி உங்க அப்பாவை அடிச்சது, உங்க அப்பாவை அம்மனமா ஓட விட்டது, ரோட்ல வச்சு புரட்டி 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 அவன் அடிச்சது, அங்க நடந்ததே வேற. துண்ட காணம் துணிய காணம் சொல்லி ஓடுனது எல்லாமே என் காதுக்கு வந்துச்சு. வீடியோவே வந்துருச்சு. வீடியோல படம் எடுத்தாச்சு, வர்ற பொங்கலுக்கு ரிலீஸ். அங்க நடந்ததே வேற. இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல பாரு என்ன நடக்க போகுதுன்னு. ஏன் நீ தான் ஆள் வச்சு பண்ணியா? நான் கரெக்டா சொல்றேன். நடந்ததெல்லாம் என் மாமனார் குடும்பத்தையும் என் பொண்டாட்டியையும் நான் மட்டும்தான் கலாய்ப்பேன். நான் மட்டும்தான் தூக்கி போட்டு மிதிப்பேன். என்னைய தவிர யார் வந்தாலும் என்னைய தாண்டி என்னை
டைம் நான் முடிஞ்சிச்சு. சீரியஸா டயலாக் பேசிட்டு இருக்கேன். என்னடி பண்ணிட்டு இருக்க நீங்க? டைம் முடிஞ்சிச்சு. உனக்கு கொடுத்தா 5 நிமிஷம். டயலாக் முடிஞ்சிச்சு. கிளம்பு. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். கிளம்பு. நான் எப்படி மனப்பாடம் பண்ணி வந்து ஒன்னு பேசிக்கிட்டு இருக்கேன். தெரியும். போன நோண்டிட்டு இருக்கேன். நீ தெரியாத டைம் பார்த்தேன். நீ எவ்வளவு நேரம் டயலாக் இருக்குன்ட்டு. டைம் முடிஞ்சிருச்சு. கிளம்பு. ஓஹோ, என்னை அவ்வளவு நீங்க தரக்குறைவா இறக்கி கடை போட்டீங்க. நான் எதுக்குமே லாய்க்கு இல்லாதவன். நான் எந்த சண்டு வம்பு துன்புக்கும் போக மாட்டேன், சண்டை போட மாட்டேன். உன்னோட ஆக்டிங் எல்லாம் நாங்க பல வருஷமா பார்த்துட்டு தான் இருக்கோம். இப்போ பாக்குறோம், பழகிடுச்சு எங்களுக்கு. என்ன இவ என்னை சீரியஸாவே எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. என்னைக்கு நீ சீரியஸா இருக்க? இருடி வரண்டி. என்ன என்ன இல்ல வர இது வர. எங்க போறான் அவன்? ஒரு பைத்தியம். பாரு, இன்னும் 5 நிமிஷம். 5 நிமிஷத்துல உங்க அம்மா கிட்ட ஒரு போன் வரும். அப்ப நீ என்ன பண்றேன்னு பாக்கலாம். 5 நிமிஷம். நீ வந்து பாக்குற நான் என்ன 10 உனக்கு எப்படி தெரியுது? ஆனா கோண மாதிரி தெரியுதா? சத்தியமா சொல்லு, உனக்கு சந்தோஷமா இல்ல? எதுக்கு? எங்க வீட்ல நடக்கிற விஷயம் கேட்டு சந்தோஷப்படல. சத்தியம் பண்ணு. என்ன அவ்வளவு தரக்குறைவா நான் சத்தியம் பண்ணு. நீ என்ன மனசாட்சியில நினைச்சியா நீ? ஐயோ, மனசாட்சி மனசே இல்ல உனக்கு. நான் சத்தியமா சொல்லிட்டா, என் மாமனார் எனக்கு உசுரடி. ஐயோ, உசுறு வாங்குறதுக்கா? ஐயோ ராதா, உசுறு வாங்க. ராதா அந்தால நான் கலாய்ப்பேன் ராதா. அந்தால கேவலப்படுத்துவேன், அசிங்கப்படுத்துவேன், வெக்கப்படுத்துவேன் அந்தால. ஆனா அந்த ஆள் மேல எனக்கு ஒரு மரியாதை இருக்கு, பாசம் இருக்கு. ரொம்ப மரியாதை தான். அத கேட்டா மாமியா இருக்கு பத்தியா, அவன் என் செல்லா குட்டிடியாது. ஏய் உன்னை தெரியும்டா எனக்கு. என் மாமியாரு எது நீ இப்படி ஒரு தங்க தேவதைய பத்தி என் கையில கொடுத்தாங்களா, அவங்க கோயில் கட்டி கூப்பிட வாடாவா. போதும் உன் பில்டப்லாம் நடிச்சது போதும். இந்த பாரு, அன்னைக்கு கூட உங்க அம்மா வந்து சத்தியமா இது சத்தியம் பண்ணு, நான் உங்க அம்மா சொல்ல மாட்டேன்னு சொல்லி சத்தியம் பண்ணு. என்னன்னு சொல்லு. சத்தியம் பண்ணு, போன இடத்துல சத்தியம் பண்ணு சொல்லு. உங்க அம்மா சொன்னாங்க, ராதாவுக்கு தெரியாம நான் ஒன்னா வந்து சின்ன பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா தம்பி, நீங்க இங்க வச்சுக்காதீங்க, நானே உங்களுக்கு தஞ்சாவூர்ல வீடு பார்த்து வைக்கிறேன், நீங்க அங்க ஒரு 10 நாளே ராதா கிட்ட ஒரு 20 நாள் வந்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன்டா பச்சை போய் பேசுற? வேணா அத்தை, நான் ராதாவுக்கு துரோகம் பண்ண மாட்டேன்னு உங்க அம்மா கிட்ட சொன்னேன். யார் நீ? ஆமா, நீ துரோகம் பண்ண மாட்டேன்னு சொன்ன, அதை நான் நம்பணும். ஆமாண்டி. அண்ணன் எப்ப காலியவன் தின்னப்ப மீறுன்ற கதை தான் உன் கதை, புரியுதா? சொல்லாத ராதா. நீ எல்லாம் எப்படப்பா கிடைக்கும் அப்படி நாக்கு தொங்க போட்டுனேன்னு இருப்ப, புரியுதா? அந்த மாதிரி ஆள் தான் நீ. போன் இருக்கு பாரு. இவங்க எதுக்கு இப்ப கூப்பிடுறாங்க? ஹலோ, நாமா என்ன 4 பேர் வீட்டுக்கு வந்தாங்களா? அந்த ஆள் அடிச்சு கை கால் உடைச்சிட்டாங்களா? யார் அனுப்புனது? விசாரிச்சியா இல்லையா? யாரு? ரவிராஜன் சொன்னாங்களா? மாப்பிள்ளையா? என்னம்மா சொல்ற? உண்மையாவா? என்னடா பார்த்தல, இப்போவாதி அவருடைய பவரை தெரிஞ்சுக்கோ என்னன்ட்டு. நான் காலைல வந்து மன்னிப்பு கேட்டாங்களா? இப்பதாம எனக்கு மனசே குளிருது. ஏ ரவி, இந்த ஒரு நிமிஷம் இருமா, நான் கூப்பிடுறேன், இருமா, வைமா. ஏ என்னடா இவ்வளவு மதிக்கவே மாட்டிய, நான் தான் கோழையாச்சே, நான் தான் ஒண்ணு இல்லாதவன், வெட்டி பையன், சும்மா வந்து வீண் பேச்சு பந்தாக்கு பண்றேன்னு சொல்லுவியே. பார்த்தல என்னுடைய வீரத்தை. நீங்க பெரிய ஆளுனே. அப்படியே கை கால்ல சென்னையில இருந்துகிட்டு தஞ்சாவூர்ல தூக்குறான் பார். ஏ நீ எவ்வளவு பெரிய ஆளு, நான் உன்னை அப்படியே சாதாரணமா நினைச்சிட்டேன். நீ சொல்ல வேண்டியதானடா இது முன்னாடியே. இதெல்லாம் எனக்கு ஒரு சப்ப மேட்ரு. ஏ ரொம்ப தேங்க்ஸ்டா. ரொம்ப தேங்க்ஸ். தாவூத் இப்ராஹிம் தெரியுமா உனக்கு? அப்படினா தானே சொல்லு சொல்லு. பிரியாணி கடை இப்ராஹிம் பாய் தான் தெரியும். சரி சொல்லு. அந்த அளவுக்கு லிங்க் ரெடி நம்ம கிட்ட. ஏய் இவ்வளவு பெரிய பெரிய இடத்துல லிங்க் வச்சிக்கிட்டு சாதாரண ஆளா சுத்திட்டு இருக்க. அதான் சொல்றேன்ல ராதா, கல்யாணத்துக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன் எனக்கு தான் தெரியும். 15 வருஷம் மட்டும் தான் நீ என்ன பார்த்த. அதுக்கு முன்னாடி இந்த ரவிராஜோடைய பார்வையே வேற மாதிரி இருக்கும். அட அதெல்லாம் சொல்லி தொலைய வேண்டியதானடா. நீ பயந்துருவ, சின்ன பொண்ணு பச்சா. இவ்வளவு திட்டு வாங்க வேண்டிய வேலை இல்ல. நீ கால்ல விழுவ, பம்மிட்டு நிப்ப. அந்த ராதா எனக்கு வேண்டாம். அந்த ராதா வந்து எதிர்க்கிற ராதாவா இருக்கணும். என்னை எதிர்க்கணும், பெண்கள்னா எதிர்க்கணும், அப்படி இருக்கணும். இல்ல நான் என்ன எதுமோ நினைச்சேன். பரவாயில்ல, உன்னால எனக்கு பெருமை தான். என் மூஞ்சிக்கு முன்னால புகழாதாது எனக்கு பிடிக்காது. எங்க அம்மா அவ்வளவு சந்தோஷப்படுறாங்க தெரியுமா? உங்க அப்பா அடிச்சவன உங்க அப்பா காலையே விட வச்சிருக்கேன். ஆமா, அடிக்கல, என் கையை உங்க புரட்டி புரட்டி அடி வாங்கிருக்கான் உங்க அப்பா. விடு, அதுக்கேத்த மாதிரி நானும் பண்ணிட்டேன். கால்ல விழுந்துட்டான். ஒரு 1 lakh என்னுடைய அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லு. நம்ம பசங்களுக்கு எல்லாம் டிப்ஸ் தரணும். அதுவும் வந்தவங்க எல்லாம் வந்து உன்ன ஆஹா ஓஹோன்னு வீட்ல பாராட்டிட்டு இருக்காங்க. நீ எவ்வளவு கேட்டாலும் கொடுப்பாங்க இப்போ. அப்படியா? ஆமா, இதான் சாக்குன்னு சொல்லிட்டு கேட்றாத. ஓகே, 10 lakhs ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லு என்னோட அக்கௌண்ட்க்கு. ஆனா உனக்கு ரொம்ப ஆசை அதிகம்டானா. வரட்டா? இனிமேல் எப்படி இருக்கும்? இனிமே உனக்கு கையில பிடிக்க முடியாது. போ வரட்டா? போடா. ஒரு பிஜிஎம் போடு, பிஜிஎம் போடு.